கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கணவன் மனைக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? அதாவது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் கன்னி. ஓகேவா? கன்னி வந்து கவலைப்படலை அப்படின்னா எடுத்துக்கவே முடியாது. கன்னிக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அங்கே தான் வலிமை இழக்கிறார். புதன் என்ன பண்ணுறார்? வலிமை அடைகிறார். அவங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடக்கும்போது வெற்றி பெறுவாங்க. என் மனசை நான் நினச்சேன், நான் செஞ்சேன், சூப்பர் வெற்றி. நான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன், அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே பல சிந்தனைகள் வச்சுருப்பாங்க. அவங்க அதாவது ஒரு புதுமை, ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு நம்மளுடைய இப்போ சமூக வலைதளத்தில் உள்ள ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ட்விட்டரு, டட்டரு அப்படின்னு சொல்லி எந்த ஆப்பாக இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், அந்த செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய இடத்துல கன்னி ஊனா போடாமல் எவனும் ஆணாவும் போட முடியும், ஆவணாவும் போட முடியும். ஏன்னா கன்னி ராசிக்காரன் ஒரு புள்ளி வச்சாதான் அடுத்து டாட்டாக கொண்டு போக முடியும். அப்போ அந்த இயக்கம் ஏற்கனவே இறைவன் கொடுத்த கிஃப்ட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க எங்கே லாக் ஆவாங்க அப்படின்னா அன்புங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான். கடகராசி மாதிரி கன்னியுமே அன்புங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே போயிட்டா லாக் ஆகிடுவாங்க. அப்போ வா டீ சாப்பிட்டு நீ காட்டு போ, சாப்பாடு வேணால் சாப்பிட்டு போயிட்டே இரு, ஆனால் என்னோட பையில் எவ்வளோ இருக்குது, என்னுடைய மனசில் என்ன விஷயம்னு சொல்லி நீ கேட்காது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக வருவாங்க. இவங்க அந்த கண்ட்ரோலை வச்சும் லிமிட்டை தாண்டி அந்த அன்புக்கு இறங்கும் போது மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் கன்னிராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர லாபஸ்தான குருவாக வருகிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டக சனியில் மாட்டிக்கிருக்காங்க. கண்டக சனியில் நம்முடைய கன்னிராசிக்காரங்க மாட்டிக்கிருக்காங்க. ஸோ வரவும் போகிறவங்களாம் அடிச்சுட்டு போவான். சார் நான் ஓரமாக தான் சார் போனேன், என்னைய வந்து அடிச்சுட்டு அவன் என்னை வச்சுட்டு போகிறான், எதுக்கு வைக்கிறானே தெரியல, நான் என் பார்ட்னருக்காண்டி உயிரியை கொடுத்தேன், என் பார்ட்னர் என்னை புரிஞ்சாமல் வேறு நான் அதான் சொல்லணும், கிளி மாதிரி நான் இருக்கேன், குரங்கு மாதிரி ஒன்று இருக்குது, அதை தேடி போயிட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலைலாம் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது இப்போ கிடையாது, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது பொதுவாகவே இந்த லாக் இருக்கும். ஸோ அந்த பொதுவாக உள்ள லாக்கை எப்போ உடைக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசிக்காரங்களுக்கு கிளி தான், குரங்கு தான் சொல்லி அவங்க பார்ட்னர் புரிஞ்சு தேடி வந்து பேசக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் ஒரு என்ன சொல்கிறோன்னா மாணவ செல்வங்கள் சொல்லி வச்சுக்கோங்களேன். நம்ம கன்னிராசியில் உள்ள மாணவ செல்வங்கள்னா கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல குரு உட்காந்தனால இனிமே தான் அவங்களுடைய திறமைகளை அவங்க வெளிப்படுத்த போகிறாங்க. எப்படி திறமையை வெளிப்படுத்துவாங்க, இது எப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். அது யாருக்காக இருந்தாலும் சரி, மாணவனாக இருக்கட்டும், மாணவியாக இருக்கட்டும், ஸோ அதோட ஒரு வேலை பார்க்குற நேர்களாக கூட இருக்கட்டுமே, 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். பல முயற்சியை எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்குறனால இந்த வட்டம் அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. ஆனால் அந்த முயற்சி எப்படி இருக்கணும், அவங்களுடைய சிந்தனைப்படி இருக்கணும். வேறு யாராச்சும் சொல்கிறதுனால செஞ்சாங்கன்னா அதில் சின்ன தடுமாற்றம். நான் நினச்சேன், நான் ஜெயித்தேன், நான் நினச்சேன், நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கன்னிராசி மாணவ செல்வங்களுக்கும் உண்டு. எல்லாருக்குமே, இளைஞர்களுக்குமே தன்னுடைய லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக. இவங்களுக்கான அந்த திருமணம், குழந்தை பேர், இவங்களுக்கான அந்த தொழில் பாக்கியம் எல்லாம் எப்படி இருக்கு சார்? சிறப்பாக இருக்குதா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குரு பார்வை வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் சனியோடைய ஆதிக்கமும் வேணும். ஏன்னா இந்த குரு சனி இந்த 2 பேரும் தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வைப்பாங்க, ஒரு நிகழ்ச்சியை முடித்து வைப்பாங்க. இந்த 2 பேர் இருந்தால் தான் நடக்கும். அப்போ இந்த சனி பகவான் வந்து ஆல்ரெடி கண்டக சனியாக 7ஆம் இடத்துல அவர் ஜம்முன்னு உட்காந்து இவருங்களாம் பார்த்துக்கிருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரன் பார்க்கும், பூ வைக்க போனோம், நின்றுச்சு. உறுதி செஞ்சு இந்த பொண்ணு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம், காணாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணு வேறு பக்கம் போயிடுச்சு, இல்லை பையன் போயிட்டான், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா குரு ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட 7ஆம் இடத்த அதிபதி 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கறனால இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து தேடி வருவாங்க. அப்படிங்கிற அமைப்பு நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிற கன்னிராசிக்காரங்க, கன்னிராசி பெண்கள் உறுதியாக என்ன பண்ணுவாங்க, அந்த போராட்டம் இல்லாமல் என் பார்ட்னர் என்னை புரிஞ்சு வாழறான்னு வாழ்வாங்க. இதில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு எப்படி கடகராசிக்கு அற்புதமாக இருக்கோ அதே மாதிரி கன்னிராசிக்கும் அற்புதமாக இருக்குது. காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், காதல் மீண்டும் வரக்கூடிய பாக்கியம். அதாவது பொதுவாக கன்னிராசி 2வது காதல் வெற்றி பெறும்.
ஏன்னா முத காதல் பல போராட்டத்தை சந்திக்கும். அது முத காதல் வெற்றி பெற்றுச்சுன்னா சுய ஜாதகத்தில் வலிமைன்னு சொல்லிடுவேன். ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2வது காதல் தான் கன்னிராசிக்கு அற்புதமாக வெற்றி பெறும். அந்த வெற்றி பெற்றது நிலையாக இருக்குமாங்கிறத சுய ஜாதகம் தான் உறுதி பண்ணும். திருமணம் வரையும் போயிடும். திருமணத்துக்கு அப்புறம் தான் திருப்பி போட்டு அடிக்குமாங்கிறத சுய ஜாதகம் உறுதி பண்ணும். ஓகேவா? ஸோ காதல் திருமணத்துக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தைகள் மூலமாக இனிமேல் தான் கன்னிராசி நம்முடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏன் நான் கன்னிராசி, என் குழந்தை என் பேச்சையே கேட்க முடியும், என் குழந்தைய நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக நடக்குது, ஆனால் ரொம்ப பாசமாக இருந்தான், ஏன் இப்படி நடக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கன்னிராசியை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு உறுதியாக இனிமேல் நல்லாயிருக்கும். கன்னிராசி நேர்களுக்கு குழந்தைகள் கேட்கறனாலுமே அவங்களுக்குமே அவங்க குழந்தைங்க இனிமேல் பேச்சை கேட்பாங்க, ஒரு புரிதலோடு இருப்பாங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய போகுது இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.